Hello students, இந்த வீடியோல நம்ம 12th standard chemistry unit 14 biomoleculesல classification of carbohydrate அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Carbohydrates are classified into three types: monosaccharides, oligosaccharides and polysaccharides. ஓகேவா? இதுல first நம்ம monosaccharides-னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். Monosaccharides are carbohydrates that cannot be hydrolyzed further and are also called simple sugar. அது மறுபடியும் வேற ஒரு சுகரா நம்மளால ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? தனித்தனியா C6H12O6 அப்படின்றத இன்னொரு சுகரா நம்மளால ஹைட்ரலைஸ் பண்ணவே முடியாது. அதனால அது நம்ம என்னன்னு சொல்றோம்? மோனோசாக்கரைட்ஸ் என்னன்னு சொல்றோம்னா சிம்பிள் சுகர்ஸ் அப்படின்னு சொல்றோம். மோனோசாக்கரைட்ஸ்க்கு என்ன ஜெனரல் ஃபார்முலா இருக்கு அப்படின்னாக்கா இட் இஸ் ஹேவிங் CnH2ON. 20 natural monosaccharides are known. இது நிறைய natural monosaccharides இருக்கு. அதுல 20 monosaccharides நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு monosaccharides. Common examples எதை சொல்லலாம் அப்படின்னாக்கா glucose, fructose, ribose and erythrose. So இதெல்லாம் monosaccharides பத்தி நம்ம சொல்றது. Monosaccharides அப்படின்றது நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு functional group, present functional group இருக்குது. அதாவது மோனோசாக்கரைட்ஸ் கார்போஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய functional group. மோனோசாக்கரைட்ஸ் எப்படி சொல்லலாம்னாக்கா functional group present, அதாவது number of carbon present in the chain. functional group ஆல்டிஹைட் இருக்கா இல்ல கீட்டோன் இருக்கா, ஓகேவா? அதை வச்சு நம்ம ஒரு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். கார்பன் ஆட்டம் 3 இருக்கா, 4 இருக்கா, 5 இருக்கா, அதை வச்சு இன்னொரு வகையில நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். இப்ப கார்பன் குரூப்ல ஆல்டிஹைடு இருந்ததுன்னா அது ஆல்டோஸ்னும், கீட்டோன் இருந்ததுன்னா கீட்டோஸ்னு சொல்லுவோம். சோ எப்படி நம்ம அத நேம்ஸ் ஆஃப் த சுகரை எப்படி சொல்றோம்? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன் த செயின். செயின்ல 3 கார்பன் ஆட்டம் இருக்குது, 3 இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ஓகேவா? அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடா இருக்கு. அதாவது அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் 3 இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடா இருக்கு. அப்ப அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆல்டோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்பா. ஆல்டோ 3 கார்பன் இருக்கிறதுனால ட்ரையோஸ், ஆல்டோ ட்ரையோஸ்னு சொல்லணும். ஆல்டோ ட்ரையோஸ். சோ எக்ஸாம்பிள் இட் இஸ் கிளிசரால்டிஹைட். இப்பதானே நம்ம பார்த்தோம் கிளிசரால்டிஹைட். கிளிசரால்டிஹைட்ல மொத்தமா 3 கார்பன் இருக்கும், ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். அதனால இட் இஸ் கிளிசரால்டிஹைட். ஆல்டோ ட்ரையோஸ், அந்த சுகர் பேரு ஆல்டோ ட்ரையோஸ். அதுவே கீட்டோனா இருந்ததுன்னா, ஓகேவா? கீட்டோனா இருந்ததுன்னா அது நம்ம என்னன்னு சொல்வோம்? கீட்டோ, கீட்டோ ட்ரையோஸ், கீட்டோ ட்ரையோஸ், கீட்டோ ட்ரையோஸ். சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைஹைட்ராக்சி அசிட்டோன், டைஹைட்ராக்சி, டைஹைட்ராக்சி அசிட்டோன், டைஹைட்ராக்சி அசிட்டோன். சரியா? இப்ப சப்போஸ் கார்பன் 4 இருக்குன்னு வச்சுக்கோமே. கார்பன் 4 இருக்கு, உள்ள இருக்கிற குரூப் ஆல்டிஹைடா இருக்கு, உள்ள இருக்கிற குரூப் ஆல்டிஹைடா இருக்கு. அப்ப என்ன சொல்வோம்? சோ we can able to say keto, sorry aldo, aldo, aldo tetros, aldo tetros, ஓகேவா? aldo tetros. so best example we can say, best example எரைத்ரோஸ். என்ன சொல்லலாம்னா எரைத்ரோஸ், ஓகேவாப்பா? இப்ப சப்போஸ் 4 கார்பன் இருக்கு, கீட்டோன் இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்கு? கீட்டோன் இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம என்னன்னு சொல்லணும்? கீட்டோ, கீட்டோ டெட்ரோஸ், கீட்டோ டெட்ரோஸ், ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் எரைத்ரோலோஸ். இட் இஸ் நத்திங் பட் எரைத்ரோலோஸ், ஓகேவா? Suppose the carbon present is 5. ஓகேவா? carbon present is 5 and then functional group present is aldehyde. aldehyde இருக்கு. அப்ப என்ன சொல்வோம்? நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆல்டோன்னு சொல்வோமா? ஆல்டோ பென்டோஸ், ஆல்டோ பென்டோஸ். ஏன் ஆல்டோ பென்டோஸ் சொல்றோம்? 5 கார்பன் இருக்கு இல்லையா? அப்ப ஆல்டோ பென்டோஸ், ஓகேவா? சோ அப்ப எக்ஸாம்பிள் ரைபோஸ், 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 ஓகே? So அதே மாதிரி here we are having the same 5 carbon. ஆனா ஆல்டிஹைட்க்கு இங்க என்ன இருக்கு? கீட்டோன் குரூப் இருந்ததுன்னா என்ன சொல்வோம்? here it is keto. கீட்டோன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? கீட்டோ பென்டோஸ், அவ்வளவுதான். கீட்டோ பென்டோஸ்
Example, ribulose. It is nothing but ribulose. Ribulose. Okay, Papa. Suppose the carbon present is 6. Okay, va? 6 அப்படினா அதுல aldehyde group இருக்கு. அப்ப என்ன சொல்வோம்? We can able to say aldohexose. Aldohexose. Best example, it is glucose. Well known example, glucose. Okay va? Suppose அதே 6 கார்பனுக்கு கீட்டோன் இருந்ததுன்னா என்ன சொல்வோம்? What we can able to say? கீட்டோன் சொல்வோமா? ketohexose. So the best example, it is fructose. Right அப்பா? Fructose. ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாசிபிகேஷன், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் இது. ஓகேவா? மோனோசாக்கரைட்ஸ 3 கார்பன் இருந்தா எப்படி சொல்றோம், 4 கார்பன் இருந்தா எப்படி சொல்றோம், 5 6 கார்பன் இருந்தா எப்படி சொல்றோம், அதுல ஆல்டிஹைட் இருந்தா எப்படி சொல்றோம், கீட்டோன் இருந்தா எப்படி சொல்றோம். சரியாப்பா? So this is all of about the classifications of carbohydrates. So next வீடியோல நம்ம குளுக்கோஸ், அதனுடைய preparation, அதனுடைய ஸ்ட்ரக்சர், அத பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கப்பா. Thank you.